ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைய முக்கிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நில மோசடி எப்படி நடக்குது, பட்டா எப்படி கொடுக்குறாங்க என்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திருமதி உமையவல்லி, வயது 72, ரொம்ப வயசானவங்க தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகாமையில் உள்ள ராமாபுரத்தில் வந்து குடியிருந்து வராங்க. இவங்களுக்கு சொந்தமான இடம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் தாலுகாவுக்கு உட்பட்ட ஒத்திவாக்கம் கிராமத்தில் நஞ்சை புலனேன் 122/9 12.5 சென்ட் இடம் இவங்களுக்கு சொந்தமாக இருக்குது. இது டாக்குமெண்ட்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா ஏதாவது தவறுதல் இருக்குதா, யாராவது போலியாக பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சதுக்காக திருப்பூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா பணம் செலுத்தி ஆன்லைன் வில்லங்க சான்று ஒன்று போடுறாங்க. எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரையும் போடுறான்னு பார்த்தீங்கன்னா 1/1/1987 முதல் 22/6/2025 இந்த வருஷம் வரையும் சுமார் 39 ஆண்டுகளுக்கு வில்லங்க சான்று போடுறாங்க. ஆனால் வில்லங்க சான்றில் வந்து பார்த்திங்கன்னா விதி எண் 1949 விதி 147க்கு உட்பட்டு வழங்கப்படுவதால் உரிய சட்டம் அங்கீகாரம் பெற்றுள்ளது என்று சான்று அளிக்கப்பட்டு உள்ளது. ஓகேங்களா? அப்போ வந்து இது வரைக்கும் எந்த வில்லங்கமும் இல்லை, இது வரைக்கும் யாரும் டாக்குமெண்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வில்லங்க சான்று கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த பேரில் வந்து பட்டா வாங்கிறதுக்காக தாலுகா ஆஃபீஸ் போகிறாங்க. தாலுகா ஆஃபீஸ் போனோடனே உங்களுக்கு பட்டா தர மறுக்கிறாங்க. ஏன் பட்டா தர மறுக்கிறாங்க, என்னதான் இதில் வில்லங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு மறுபடியும் செக் பண்ணுறாங்க, ஒன்றும் தெரியல. ஆன்லைனில் பட்டா பார்க்குறாங்க. பட்டா பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு அதிர்ச்சி ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1/1987 முதல் இந்த ஆண்டு வரை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வில்லங்கம் சான்றே இல்லாத இந்த இடத்துல மோசடியாக இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் புலனெண் 122/9 பரப்பு ஏக்கர் 0.50 சென்ட் இடம் 22.02 1994 திருப்பூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் திரு ஞானப்பிரகாசம் என்பவர் பத்திரப்பதிவு செய்து விட்டார். அவர் வந்து அவர் பேரில் பண்ணினார். ஓகேங்களா? பத்திரம் எண் 431/1994. இந்த பதிவிற்கு 29 ஆண்டுகளுக்கு பின்னர் 9/12/2022 உட்பிரிவு புலனெண் 122/97 பரப்பளவு பார்த்தீங்கன்னா 9 சென்ட்டுன்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, இதுக்கு பட்டா ஆன்லைன் பட்டா நம்பர் பார்த்தீங்கன்னா 4052, அதாவது சண்முக ஆச்சாரி என்ற பெயர்லையும் கன்னியப்ப ஆச்சாரி என்ற பெயர்லையும் முனியப்ப ஆச்சாரி என்ற பெயரிலும் உட்பிரிவு இதை பண்ணுறாங்க. அதே போல் 122/9B பரப்பு இதை பார்த்தீங்கன்னா 50 சென்ட்டு என்று ஆன்லைன் பட்டா, அதுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 4053 என்று திரு ஞானப்பிரகாசம் பெயரில் மொத்தம் 59 சென்ட்டிற்கு பட்டா வழங்குறாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பத்திரத்தின் அடிப்படையில் தான் பட்டா வழங்கப்படுகிறது. பத்திரம் எண் 431/1994 பத்திரத்தில் உள்ள 50 சென்ட் என்பதை உட்பிரிவு செய்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க பட்டா வந்து கொடுக்கும்போது 59 சென்ட்டுன்னு கொடுக்குறாங்க. இதில் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது பாருங்கள். இதை கொடுத்துட்டு இந்த 122/9 என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு சொந்தமான இடத்த ஏபின்னு போட்டு இல்லாத ஒரு இடத்த 59 சென்ட்னு டாக்குமெண்ட்டு போலியாக பதிவு பண்ணிக்கிறாங்க. பதிவு பண்ணிவிட்டு இது உடனடியாக வந்து அந்த யாராக என்ன இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பட்டா வழங்கிய முந்தைய கிராம அலுவலர் திரு கணேசன், முந்தைய நில அலுவலர் துணை ஆய்வாளர் திரு வெங்கடேசன், முத்தையா, வண்டலூர் வட்டாட்சியர் திரு பாலாஜி, இது முன்னாடி வேலை செஞ்ச வருவாய் கோட்டாட்சியர் திரு அறிவுடன் நம்பி ஆகியோர் மீதும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய முந்தைய மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி சுபா நந்தினி, முந்தைய மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் இவங்க மேலே வந்து புகார் அளிச்சிருக்காங்க. இந்த மூதாட்டி உமையவல்லி என்றவங்க இந்த நிலத்தை வந்து மோசடி செய்து 12.5 சென்ட் இடத்த 59 சென்ட்ரலாக உட்பிரிவு என்ற பெயரில் 122/9 வந்து 122/9A 122/9B என்று உட்பிரிவு என்று போட்டு 59 சென்ட்டாக போலியாக பத்திரப்பதிவு செய்து பட்டாவும் ஆன்லைன் பட்டாவும் வழங்கியிருக்காங்க.
இதை பற்றி இந்த மூதாட்டி லஞ்ச ஒழிப்புத்துறையிலும் புகாரும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த புகார் மேலே விரைவிலே நடவடிக்கை எடுத்து இவங்க அனைவரும் மேலேயும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மூதாட்டி அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நம்ம உங்களுக்கு செய்தியாக வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். செய்திகளுக்காக உங்கள் பிரேம். நன்றி, வணக்கம்.